ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 months ப்ரெக்னென்ட் லேடியை வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருக்கான் ஒருத்தன். அதுவும் அது நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி 4 months ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் தான். ஆக்சுவலி அது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினு. இவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இருக்கும் பார்த்தீங்களா, லேடிஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ்டு, அதில் தான் வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜோலார்பேட்டில் வந்து அவங்க கூட இருக்க எல்லா லேடிஸுமே வந்து இறங்கிடுறாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10:15 டைமில் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஜோலார்பேட் போகுது. அப்போ வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா லேடிஸுமே இறங்கிடுறாங்க. இவங்க மட்டும்தான் சோலோவாக அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த ஜோலார்பேட்லேருந்து ட்ரெயின் கிளம்ப போகிற டைமில் இந்த ஹேம்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த ட்ரெயின் லேடிஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறான். அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு சரியாக படல. உடனே அவன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி வந்து லேடிஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட், நீ நியர்பை கம்பார்ட்மெண்ட்டில் மாறிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ட்ரெயினில் என்னால் மாற முடியாது, நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்தோடனே நான் மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-4 தடவை அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே நடந்துக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு பார்க்க சரியாக படலை. திடீர்னு வாஷ்ரூம் போகிறான். வாஷ்ரூம் போய் 1/2 hour ஆளவே காணோம். திடீர்னு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு இவங்க வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இவங்க வந்து செயினை பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதையுமே அவன் பண்ண விட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அடிப்படி சண்டை அப்படி ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது சரி, இங்கே தானே நம்மளை அந்த செயினை பிடிச்சி இழுக்க விட மாட்டான், நம்ம வாஷ்ரூம்குள்ளே இருக்க செயினையாச்சும் பிடிச்சி இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. வாஷ்ரூம் போய் அப்படி வாஷ்ரூம் போகிற கட்டத்தில், வாஷ்ரூம்குள்ளே போகும்போது கட்டத்தில் அவங்களோட ரைட் ஹேண்டை வந்து உடச்சிட்றான். அப்படி உடச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க எப்படியாச்சும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கட்டத்தில் தான் வந்து இந்த ட்ரெயின் என்ட்ரன்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கம்பி, அவன் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ஏன்னா ஃபுல்லாக இன்ஜூர்டு. அவங்க வந்து முடியாத கட்டத்தில் மயக்கமாகி அந்த கட்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் வந்து மயங்கி ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஓடுற ட்ரெயின்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் கட்டத்தில் தான் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ் அந்த ட்ரெயின் ட்ராக் நடுவில் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இது போல் அந்த ஜோலார்பேட் அந்த இதில் வந்து தான் அந்த பையன் ஏறியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரைடே நேற்று வந்து அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹேம்நாத் அப்படின்ற பையனை. பார்த்தோன்னே சின்ன பையனாக தான் இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் தெரிய வருது இவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஆக்சுவலி இவனுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அவன் பெயிலில் தான் வெளியே வந்திருக்கான். ஏற்கனவே அவன் மேலே 2 கேசஸ் இருக்குது. ஒரு ராபரி கேஸு, இன்னொரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான், அந்த கேஸுமே அவன் மேலே தான் இருக்குது. அந்த பெயிலேருந்து வெளியே வந்த டைமில் இப்போ இப்படிப்பட்ட ஒரு செயலை பண்ணியிருக்கான். ஆக்சுவலி எங்கேயுமே வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்கு ஏதாச்சும் பெப்பர் ஸ்ப்ரே அது மாதிரி ஏதாச்சும் கையில் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து இனிமேல் இது நடக்காமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நான் நினைக்கிறேன். இதை போல் இன்னொரு விஷயம் இனிமேல் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.